செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வெயிலின் கொடுமையாலும் கூட்ட நெரிசலாலும் விமான சாகச நிகழ்ச்சியில் சுருண்டு விழுந்து உயிரிழந்த நிலையில் கணவர் இல்லாமல் தன்னால் இனி எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என அவரது மனைவி வேதனையோடு கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகா கருங்காலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி. 59 வயதான இவர் சென்னையில் தனது சகோதரருடன் தங்கி கொத்தனார் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி திரும்பியுள்ளார். அப்போது வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த அவர் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். அருகில் இருந்த பொதுமக்கள் தண்ணீர் கொடுத்து அவரை எழுப்ப முற்பட்டுள்ளனர். ஆனால் மணியோ மயங்கிய நிலையிலேயே இருந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் தாமதமாக மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் மணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் சிறு வயது முதலே தாங்கள் இருவரும் ஒன்றாக சாப்பிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும் இனி தனது அண்ணன் இல்லாமல் எப்படி வாழ்வதென்றே தெரியவில்லை எனவும் இறந்து போன மணி சகோதரர் கண்ணீருடன் கூறினார். சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் ரொம்ப பாசமானவங்க தான். அதாவது அது என்னன்னா, நான் சாப்பிட போனா அவர் இருக்க மாட்டாரு. உடனே எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ சாப்பிடுப்பா அண்ணன் வருவான். இல்லை அண்ணன் வந்த பிறகு தான் நான் சாப்பிடுவேன் என்று நான் சொல்லுவேன். அப்புறம் இவரை தேடின்னு நான் போவேன். அந்த டைமில் இவர் வருவார், என்னடா உன்னை தேடின்னு தான் தம்பி வந்தான்னுவார் சொல்லுவாங்க அம்மா. அப்புறம் இவரு என்ன தேடிக்கின்னு வருவாரு. இப்படிதான் இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மணி உயிரிழந்த தகவலை கேட்டு அவரது மனைவி பிணம் வரையிலேயே மயங்கி விழுந்தார். அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் தண்ணீர் கொடுத்தவுடன் மயக்கம் தெளிந்த அவர் தனது கணவர் உயிரிழந்தது தனக்கு தாங்க முடியாத துக்கம் என்றும் இனி எப்படி வாழ்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்பதாகவும் கூறினார். எனக்கு எதுவும் சொல்ல தெரியல சார். ஏழ்மையான குடும்பம் சார். ரொம்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாம தான் நிக்கிறேன். நான் அரசாங்கம் கிட்ட உதவி கேட்கறத விட என் பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா எனக்கு அது போதும். இதனிடையே மருத்துவ முகாம்கள் ஏன் அமைக்கப்படவில்லை என்று கேட்டால் மருத்துவமனை அருகில் உள்ளது என கேள்வியை தட்டி கழித்துவிட்டு அலட்சியமாக பதிலளித்துவிட்டு சென்றிருக்கிறார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம், வேங்கை வயல் விவகாரம், தற்போது மெரினா கடற்கரை விமான சாகச நிகழ்ச்சி என தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொண்டிருப்பதை இனியும் தமிழக மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதை உணர்ந்து விளம்பர திமுக அரசு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.